திராட்சையில் வந்து ரொம்ப விலைவாசிகள் கம்மியாக இருக்கிறதுனால மிகவும் தாழ்மையான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டு ரக திராட்சை வந்து மிகவும் கொண்டு விவசாயம் பண்ணி கொண்டு வரோம். ஆனால் மகாராஷ்டிராவிலேருந்து சரக்கு வர்றது வந்து அந்த சரக்கு வர்றதுனால அந்த முந்திரி வர்றதுனால இந்த முந்திரிக்கு பன்னீர் திராட்சைக்கு வந்து விலை மிகவும் தாழ்மையாக இருக்கிறது, விலை குறைவாக இருக்கிறது. கடந்த வருடம் வந்து 80 ரூபா விலை விற்றுக்கிட்டு இருந்துச்சு. புவிசார் குறியீடு பெற்ற திராட்சை இது வந்து இது மனிதனுக்கு உடல் நலத்துக்கு இப்போ எவ்வளோங்க விலை போயிட்டு இருக்கு? இன்றைக்கு விலை வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா போய்கிட்டு இருக்கு. மிகவும் நாங்கள் ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். ஆனால் கிடைக்கிறது வந்து மொத்தத்துக்கு 50,000 ரூபா கூட வராது. நாங்கள் நாய்களை அடகு வச்சு கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் திராட்சை விவசாயம் பண்ணுறோம். இருந்தாலும் மிகவும் கீழ்மட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த திராட்சையினுடைய விதை வந்து கேன்சர் நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் மனிதன் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான திராட்சை. மகாராஷ்டிராவிலிருந்து வர்றதுனால இதை வந்து வியாபாரிகளும் இடப்புறக்கர்களும் இதை மிகவும் தாழ்மையான விலைக்கு கேட்டு விவசாயிகளை சித்திரவதை செய்கிறார்கள். விவசாயிகளை காத்து கொடுத்தா தான் இந்த திராட்சை பன்னீர் திராட்சையை நாங்கள் நல்லபடியாக விவசாயம் செய்து கொண்டு வர முடியும். இது வந்து கவர்மெண்ட்டே முன்னிலை எடுத்து வந்து இதுக்கு விலைவாசிகளை நிர்ணயம் பண்ணி சம்சாரிகளை தேனி மாவட்ட திராட்சை விவசாய சம்சாரிகளை காப்பாற்றும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.